ப்ரோ இன்னமும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லிட்ரலி திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இன்றைக்கி ஒரு பொருளையோ இல்லை ஒரு சர்வீஸையோ மார்க்கெட்டிங் பண்ணணுன்னா ரெண்டே வழி தான் இருக்குது. ஒன்று டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்னொன்று ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நியர்லி 2 டெக்கேட்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸையோ பீப்புள்கிட்ட ரீச் பண்ண வைக்கணும்னா பீப்புள்ஸ் அதிகமாக நடமாடுற இடத்துல, பீப்புள்ஸோட ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த பொருளை ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் இஸ் அ பெஸ்ட் வே ஆஃப் மார்க்கெட்டிங்காக இருக்கும். ஈவன் ரோட் சைட் பேனர்ஸில் ஆரம்பித்து டெலிவிஷன் ஆட்ஸ்லேருந்து நியூஸ் பேப்பர், மேகசின், அட்வர்டைஸ்மெண்ட் வரைக்கும் இஸ் அ வே ஆஃப் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ஸோ காய்ஸ், கம்மிங் பேக் டு த டிஜிட்டல் ஏரா. ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஃபெக்டிவ்னா இங்கே மட்டும்தான் நம்மளோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் கிட்ட மட்டும் நம்மளோட ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். தென் இங்கே மட்டும்தான் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். அண்ட் இங்கே மட்டும்தான் நம்மளால் ஆடியன்ஸை இன்ஸ்டண்ட்டாக ரீச் பண்ண முடியும். டிஜிட்டலாக ஒரு ப்ராடக்டை செல் பண்ணணுன்னா அதில் ஒரு சில பேசிக் வேஸ் இருக்குது. தென் வாட் ஆர் த பேசிக் வேஸ்? அதில் ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், இமெயில் மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபைனலாக கான்டென்ட் மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோஷியல் மீடியாஸ் லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், யூடியூப், வாட் எவர் இட் மே பி. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் ஒரு பிராண்ட் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் அவங்களையோ இல்லை அவங்க ப்ராடக்டையோ ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்களோ தட் இஸ் நேம்ட் ஆஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். முக்கியமாக இதை வச்சு அவங்களால வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். சாரி வெப்சைட்டில் டிராஃபிக் க்ரியேட் பண்ண முடியும். அந்த செகண்ட் ஒன் இஸ் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு ஷூ வாங்கணும், நான் கூகுளில் போய் ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன்னா தென் இட் வில் ஷோ சம் வெப்சைட்ஸ் இன் த டாப் டியர்ஸ், ரைட்டா? அந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டை டாப் டியர்ஸில் வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதுக்கு பேர் தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ தென் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அதில் இருக்க மெட்டா டேட்டாஸ் லைக் டைட்டில்ஸ், டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அந்த வெப்சைட்டோட கண்டென்ட் குவாலிட்டி, அந்த கண்டென்ட்டில் இருக்க கீவேர்ட்ஸ் ரிலேட்டட் டு மை சர்ச் கீவேர்ட்ஸ் அண்ட் அந்த வெப்சைட்ஸில் இருக்க பேக்லிங்ஸ், இந்த மாதிரி விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் த தேர்ட் ஒன் இமெயில் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ ஷாப் அப்படின்னு வச்சுக்குவோம். தென் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு பர்சனலைஸ்டு மெசேஜ் அனுப்பி என்னோடய ஷாப்பில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறது அண்ட் பர்சனலைஸ்டு இமெயில் அனுப்புறது மூலமாக அவங்க கூட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது. அண்ட் திஸ் இஸ் ஹவ் இமெயில் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ். ஃபோர்த் ஒன் இஸ் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்னா ஒன்றுமே இல்லை, கூகுள் லைக் சர்ச் இன்ஜின்ஸில் போடுற பெய்டு ஆட்ஸ் தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆப் வச்சுருக்கேன், தென் அதை பீப்புள்ஸ் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கூகுளுக்கு பே பண்ணேன்னா ஹி ப்ரொஜெக்ட், அவ்வளோதான், சிம்பிள். தென் திஸ் இஸ் ஹவ் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ். அண்ட் ஃபைனலி கான்டென்ட் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட ஒரு சர்வீஸ் பேஸ்டு ஆர் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி இருக்குன்னா என்னோடய ப்ராடக்ட்டோ இல்லை என்னோடய சர்வீஸோ பீப்புள்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அதை ஒரு கான்டென்ட்டாக மாற்றி பீப்புள்ஸ் கிட்ட ரீச் பண்ணுறது அண்ட் என்னோட ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறது. தென் திஸ் இஸ் ஹவ் இட் வில் கோயிங் டு பி ஒர்க். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் பாய்.